Next example, example 1.9. Verify AB the whole inverse is equal to B inverse A inverse. Then அப்படின்னா reverse law for inverse. Inverse ஓட reverse law இதை verify பண்ண சொல்லியிருக்காங்க for A is equal to 0 minus 3 1 4, B is equal to minus 2 minus 3 0 minus 1. AB ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்து the reverse law for inverse verify ஆகுதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. So given matrix எழுதிருக்கோம் A and B, verify AB the whole inverse is equal to B inverse A inverse. First left hand side எடுத்துக்கலாம். left hand side நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது AB the whole inverse. AB the whole inverse கண்டுபிடிக்கணும்னா first நம்ம AB கண்டுபிடிக்கணும். So AB is equal to A and B multiple பண்ணா என்ன வரும் 0 minus 3 1 4. இது A matrix, B matrix minus 2 minus 3 0 minus 1. AB கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட் இந்த ரோ இந்த காலம் எடுத்துக்குவோமா, இந்த மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 0 minus 3 minus 2 0 இப்படி தான் எல்லோரும் மல்டிபிள் பண்ணியிருப்போம். பட் வந்து இப்போ அடுத்தடுத்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்கனால ஸ்ட்ரைட்டாகவே போடுற மாதிரி பழகிக்கோங்க. இந்த ஒரு சம் நான் இப்படி போடுறேன் 0 minus 3 minus 3 minus 1. Next second row 1 4 minus 2 0 1 4 minus 3 minus 1. இந்த மாதிரி நம்ம AB கண்டுபிடிப்போம். which is equal to multiple பண்ணா என்ன வரும் 0 plus 0 0 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது 0 வரும், இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 3. ஸோ 0 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் minus 2 வரும் ப்ளஸ் 0. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது minus 3 minus 4. ஸோ minus 3 minus 4. ஸோ AB is equal to நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். AB is equal to 0 3 minus 2 minus 7. இதான் ABங்கிற மேட்ரிக்ஸ். இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நார்மலாக A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா போடுவோம், 1 by determinant of A போடுவோமா. ஹியர் நம்ம ABக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 by determinant of AB into adjoint AB. AB கண்டுபிடிச்சிட்டோம்ல, இப்போ determinant of ABயும் adjoint ABயும் கண்டுபிடிக்கணும். determinant of AB is equal to determinant of AB என்னது 0 3 minus 2 minus 7. ஸோ 0 3 minus 2 minus 7. இதோட determinant value என்ன வரும், கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது 0 minus 6. ஸோ minus minus plus ஆயிருமா, which is equal to plus 6. next adjoint of AB. 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint எப்படி கண்டுபிடிப்போம், அந்த சைடு ஃபஸ்ட் டயக்னல் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவோமா. மைனஸ் 7 0. இங்கே 0 minus 7 இருக்குது, ஸோ minus 7 0ன்னு எழுதிக்கலாம். இந்த டயக்னல் எலிமெண்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, ஸோ minus 3. இங்கே minus 2 இருக்குது, ஸோ ப்ளஸ் 2. இதுதான் adjoint A. ஸோ AB inverse is equal to 1 by determinant of A. determinant of A value 6 into adjoint AB. adjoint AB minus 7 minus 3 2 0. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் AB the whole inverse கிடச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B inverse into A inverse. ஆர்டர் மாற்றி மல்டிபிள் பண்ணக்கூடாது, பிகாஸ் காமுடேட்டிவ் லா டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ B inverse ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும், A inverse செகண்ட் கண்டுபிடிச்சிக்கணும், அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு B inverse கண்டுபிடிக்கலாம். B inverse A inverse தான் கண்டுபிடிக்கணும். B inverse கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, 1 by determinant of B into adjoint B. இதுதான் B inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ determinant of B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா. determinant of B is equal to Bக்கு determinant value. B என்ன ஃபஸ்ட்டு, minus 2 minus 3 0 minus 1. minus 2 minus 3 0 minus 1. இப்போ இதுக்கு determinant value கண்டுபிடிக்கணும்.
கிராஸாக மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 2 minus 0 which is equal to 2. Determinant of b value 2. Next adjoint b என்ன வரும்? Adjoint b is equal to corresponding அந்த diagonal elements change பண்ணுவோமா? So minus 1 minus 2. இந்த டேர்மில் 0 சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். அங்கே ப்ளஸ் 3 போடுவோம். மைனஸ் 3 இருக்கிறதுனால ப்ளஸ் 3. 0க்கு வந்து நம்ம சைன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ adjoint of b. adjoint b கண்டுபிடிச்சிட்டோம். determinant of b கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ b inverse எழுதிக்கலாமா? b inverse is equal to 1 by determinant of b. determinant of b ஓட வேல்யூ 2. ஸோ 1 by 2 into adjoint b. adjoint b ஓட வேல்யூ என்ன? minus 1 3 0 minus 2. minus 1 3 0 minus 2. ஸோ b inverse கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் a inverse கண்டுபிடிக்கணும். a inverse is equal to 1 by determinant of a into adjoint a. ஸோ ஃபஸ்ட்டு determinant of a கண்டுபிடிக்கலாம். determinant of a matrix 0 minus 3 1 4. 0 minus 3 1 4. ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 0 minus minus 3. ஸோ minus minus plus ஆயிருமா, which is equal to 3. determinant of a value 3. next adjoint a. adjoint a is equal to the diagonal elements change பண்ணோன்னா 4 0. இதில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ minus 3 இருந்துச்சுன்னா 3 plus 1 இருந்துச்சுன்னா minus 1. ஸோ determinant of a கண்டுபிடிச்சிட்டோம். adjoint a கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a inverse is equal to 1 by determinant of a value 3 into adjoint aங்கிறது 4 3 minus 1 0. ஸோ b inverse இருக்குது, a inverse இருக்குது. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாமா? b inverse a inverse இதான் ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்கணும். ஸோ b inverse a inverse is equal to b inverse வேல்யூ என்ன? 1 by 2 minus 1 3 0 minus 2. a inverse value 1 by 3 4 3 minus 1 0. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்மையும் இந்த ஃப்ராக்ஷன் ரெண்டு இருக்குது, அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1 by 2 into 1 by 3 1 by 6. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? minus 1 3 0 minus 2 into 4 3 minus 1 0, which is equal to 1 by 6 into இது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இந்த டேர்ம் இந்த ரோ இந்த காலம் இப்படி தானே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ minus 4 minus 3. நெக்ஸ்ட் இந்த ரோ செகண்ட் காலம் minus 3 plus 0. இது மாதிரி தான் மல்டிபிள் பண்ணுவோம். பட் நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். ஸோ நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணி போடுற மாதிரி பழகிக்கோங்க. ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுத்தால் 0 plus 2 0 plus 2. நெக்ஸ்ட்டு 0 plus 0. ஸோ வேல்யூ என்ன வரும்? which is equal to 1 by 6 into minus 4 minus 3 minus 7 minus 3 plus 0 minus 3. 0 plus 2 2 0 plus 0 0. ஸோ இதான் b inverse a inverse. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். b inverse a inverse. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 1 by 6 minus 7 minus 3 2 0. ஸோ 1 by 6 minus 7 minus 3 2 0. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, ab the whole inverse, hence ab the whole inverse is equal to b inverse a inverse, hence proved.